அன்பர்களே வணக்கம். இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளும் கும்பராசி அன்பர்களே வணக்கம். இதுவரை சகோதரஸ்தானமான 3ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 நாள் முதல் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார். சுகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னிராசியான அஸ்தமஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான தொழில் ஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான போகஸ்தானத்தையும் பார்க்கிறார். குருவின் பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தையும் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளும் பொழுது சூழ்நிலையை அறிந்து முடிவெடுக்கவும், எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும், மறைமுகமான வருமானங்களால் கையிருப்புகள் அதிகரிக்கும், மற்றவர்கள் மீதான கோபங்களை குறைத்து கொள்வது உங்கள் மீதான நன்மதிப்பை ஏற்படுத்தும். குரு 7ஆம் பார்வையாக தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதினால் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், வியாபாரங்களில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும், உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் தெளிவு ஏற்படும், எந்த ஒரு செயலையும் நேர்மறை சிந்தனையுடன் அணுகி வெற்றி அடைவீர்கள். குரு 9ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதினால் வாழ்க்கை துணைவரிடம் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள், புதுவிதமான பயணங்களை மேற்கொண்டு மனமகிழ்வீர்கள், மற்றவர்கள் பற்றிய தனிப்பட்ட விஷயங்களை அறிவதில் ஆர்வம் ஏற்படும், கடன் சார்ந்த நெருக்கடிகளை குறைப்பீர்கள். குரு நின்ற பலன். குரு சுகஸ்தானத்தில் நிற்பதால் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும், வர்த்தகம் தொடர்பான செயல்களில் சிந்தித்து செயல்படவும், உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும், நறுமணப் பொருட்கள் விஷயத்தில் சற்று கவனம் வேண்டும், உறவுகளின் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும், புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும், தொழில் சார்ந்த நிபுணர்களின் ஆலோசனைகளால் மாற்றங்கள் ஏற்படும். குருவின் வக்ரகால சஞ்சார பலன்கள். நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குறையும், கால்நடை வளர்ப்புகளின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள், வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும், வாகன பயணங்களின் மூலம் புதிய அனுபவமும் ஆதாயமும் ஏற்படும். குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள். பெண்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான சூழல்கள் ஏற்படும், வியாபார பணிகளின் மேன்மை உண்டாகும், பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது, நெருக்கமானவர்களிடத்தில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும், எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவமும் அனுகூலமும் உண்டாகும், சொந்த ஊர் தொடர்பான பயணங்களால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும், காப்பீட்டு விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். மாணவர்களுக்கு பாடங்களில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும், சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும், பெற்றோர்களிடத்தில் மனமிட்டு பேசுவது மனதிற்கு அமைதியை கொடுக்கும், எதிர்பாராத சில பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் திருப்தியான சூழல்கள் ஏற்படும், முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும், உடல்நிலையில் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும், உயர் அதிகாரிகளும் மறைமுக ஆதரவுகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும், எதிர்பாராத சில இளமாற்றங்களால் அலைச்சல்கள் உண்டாகும். வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும், எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பதற்கான சூழல்கள் உண்டாகும், கூட்டாளிகளிடத்தில் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள், வேலையாட்களின் மறைமுக ஆதரவுகளால் சில புரிதல்கள் ஏற்படும், அபிவிருத்தி தொடர்பான இலக்குகள் மேம்படும். நன்மைகள். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பணிகளை உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கவனம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சிகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் பயணங்கள் தொடர்பான விஷயங்களிலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. வழிபாடு. வியாழக்கிழமை தோறும் மகான்களை வழிபாடு செய்து வர குடும்பத்தில் ஒற்றுமையும் சேமிப்பும் அதிகரிக்கும். மேலே கூறப்பட்டுள்ள பலன்கள் யாவும் பொது பலன்களே. அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும்.